அதிகாலை வலையொலி காட்சி நேயர்களுக்கு கல்பனா தர்மேந்திராவின் அன்பு வணக்கம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குரலும் குரலும். இன்னைக்கு நம்ம பொருட்பால்ல அரசியல்ல 39வது அதிகாரமான இறைமாட்சி அதை தான் பார்க்க போறோம். இதுல 381வது குறளா வள்ளுவர் சொல்லியிருக்காரு, படை குடி கூழ் அமைச்சு நட்பரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. அதாவது ஒரு அரசு எப்படி இருக்கணும் அப்படின்றத திருவள்ளுவர் இந்த குறள்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்கார். ஒரு அரசு எப்படி இருக்கணுமா, நல்ல திறமையான படை, அதான் படை. குடி, நல்ல திறமையான குடிமக்கள் இருக்கணுமா, தகுதியான குடிமக்கள். கூழ், குறையாத வளம், குறையாத அமைச்சு, நல்ல மிகச்சிறந்த நட்பு, எதிரிகள் வந்து உள்ளே நுழைய முடியாதபடியான பாதுகாப்பான அரண், பகைவராலும் மோதி அழிக்க முடியாத பாதுகாப்பாக அமையக்கூடிய அரண். இது எல்லாம் உடையதுதான் ஒரு மிகச்சிறந்த அரசாக இருக்கக்கூடிய ஆண் சிங்கத்தை போன்ற ஒரு அரசு அப்படின்றதான் திருவள்ளுவர் இந்த குறள்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படின்னு. மீண்டும் ஒரு குறளில் சந்திப்போம். இது உங்கள் அதிகாலை வழங்கும் திருவள்ளுவரின் குறளும் குரலும். நன்றி. குறளும் குரலும் உலக பொதுமறையாம் திருக்குறள். காணத் தவறாதீர்கள் அன்பு நெஞ்சங்களே. ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளோடு உங்கள் அதிகாலையை உற்சாகமாக தொடங்குங்கள். நன்றி.